ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஹோம் குக்கிங் சேனல். ஸோ டே 14 ஆஃப் 13 டேஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி போஹா தான் செய்ய போகணும். ஸோ போஹா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஹா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கடுகு நல்லா வெடிச்சதும் 1/2 கப் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட 2 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் புகாவை போடுங்க. புகா நான் அலசி தான் வச்சுருக்கேன். லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேன், ஊற வைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 கிளாஸ் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புகாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை ஃபைனாக சாப் பண்ணி கார்னிஷ்க்கு போட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி, குவிக்கான ரெசிபி. ஸோ விதின் 10 to 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhi. Thank you for watching my video. Happy Friday.